போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமானவருக்கும் நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா TNUSRB போலீஸ் எக்ஸாம் முடிஞ்சுது. ஸோ எக்ஸாம் நிறைய பேர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போலீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், எனக்கு நான் எதிர்பார்த்த மார்க் வராது, அதே போல் நான் ஃபிசிக்கலுக்கு இப்போ ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா என்னோடய மார்க் வந்து 40க்கும் குறைவாக இருக்குது, இல்லை நான் ஃபிசிக்கலுக்கு போயிட்டு நான் எலிஜிபிள் ஆகிட்டு நான் வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு தெரியல, எனக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் அடுத்த எக்ஸாமுக்கு எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல, அதே போல் நான் என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல, அப்படியே முழுக்க எனக்கு பிளைண்டாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ, சரிங்களா? ஸோ எக்ஸாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான வீடியோ இது இல்லை. இந்த வீடியோ எக்ஸாம் நான் நல்லா பண்ணல சார், நான் வந்து அடுத்து ஏதாவது எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா, இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா, உங்களுக்கான வீடியோ இது, சரிங்களா? ஸோ ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அதியமான் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்கள். ஃபிசிக்கலில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறது இப்போ இருந்து டார்கெட்டை வச்சுட்டு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். என்னோடய மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சார், நான் வந்து கடைசி டைமில் தான் படித்தேன், இல்லை எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு நினச்சேன், ஓரளவு தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு, எனக்கு டைம் கிடைக்கல, ஆனால் படிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பேன், இப்போ நான் ஓரளவு பாதி கணத்தை தாண்டிட்டேன், இன்னும் முழுமையாக நான் வந்து படித்தேன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை நான் கிளியர் பண்ணிடுவேன், இப்போ வந்து நான் அடுத்த வருஷம் வரக்கூடிய பிசி எக்ஸாம் படிக்குவா, இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதல்ல பிசி எக்ஸாமுக்கான சிலபஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் எது நல்லா படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் பகுதியை நல்லா படிச்சிருப்பீங்க, அதே போல் தமிழ் பகுதியும் நல்லா படிச்சிருந்துருப்பீங்க, சரிங்களா? இது இல்லாமல் புக் பேக் கொஸ்டின் எல்லாருமே நல்லா தரவாக படிச்சிருந்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உளவியல் பகுதி படிச்சிருப்பீங்க. இப்போ போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் இதுக்கு மட்டும் தான் உளவியல் பகுதி இருக்குது. மற்ற தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளாக இருக்கலாம், இல்லை ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி தேர்வுகளாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உளவியல் பகுதி கிடையாது. நீங்கள் படிக்க வேண்டியது சயின்ஸு, அதே போல் சோசியல் சயின்ஸ், இந்த பகுதிகள் தான் நிறைய நீங்கள் படிப்பீங்க. குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு தமிழும் நீங்கள் படிப்பீங்க. இப்போ உங்களால் எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? தமிழ் நல்லா படிப்பீங்க, சயின்ஸ் நல்லா படிப்பீங்க, சோசியல் சயின்ஸ் நல்லா படிப்பீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணலாம். குரூப் 4 எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன சார்? சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ், சரிங்களா? அதில் 100 வினாக்கள் கேட்பாங்க. அடுத்து சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், அதே போல் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இதில் வினாக்கள் கேட்பாங்க. கூடவே மேக்ஸ், நீங்கள் ஏற்கனவே பிசியில் நல்லாவே மேக்ஸ் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் 4 நல்ல போஸ்டிங் உங்களுக்கு, சரிங்களா? இல்லை சார் நான் போலீஸ் போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னு சில பேர் வெறித்தனமாக இருப்பீங்க இல்லையா, நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய பிசி கூட ட்ரை பண்ணலாம். பட் அது வரையும் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே தான் இருக்கணும், அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. தொடர்ந்து படித்தா மட்டும் தான் எக்ஸாமில் டாப் ரேங்க் நீங்கள் வாங்க முடியும், சரிங்களா? நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது ஜாபுக்கு நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் ஆகணும் சார், என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் இப்போ உடனே அடுத்து வந்து உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் வரலாம், சரிங்களா? எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது இல்லாமல் வேறு என்ன சார் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட். லேப் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ், ஜிகே இது நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. நிறைய நியூஸில் இந்த தகவல் சொல்லியிருக்காங்க, லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் தெளிவாக வரல. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை இன்ஃபார்ம் பண்ணுவோம். லேப் அசிஸ்டன்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நல்லா படிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆய்வக உதவியாளர் அப்படின்னும் போதே உங்களுக்கு அறிவியல் பகுதி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே நல்ல விதமான ஒரு போஸ்டிங், கண்டிப்பாக ஜாப் வாங்கிட முடியும். நிறைய வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ தான் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. வேறு ஏதாவது எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? சார் நான் ஆல்ரெடி ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை டிஎன்இபி அசஸருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். டிஎன்இபியில் அசஸர், அதே போல் உங்களுக்கு ஆர்ஆர்பியில் என்டிபிஎஸ்சி குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அடுத்த டார்கெட் உங்களுக்கு இருக்குது. அப்ளை பண்ண எக்ஸாமில் டிஎன்இபி அசஸரும் இருக்க போது, ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிஎஸ்சியும் இருக்க போகுது. சார் நான் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணவே இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல, புதுசாக நான் எதுக்கு படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு தாராளமாக நீங்கள் படிக்கலாம். அதற்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து வெளியிடுவாங்க. இப்போ பிளானர் 2 வாரத்தில் பிளானர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ரொம்ப கூடிய விரைவில் எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருந்து படித்தா தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, கண்டிப்பாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அதற்கான காலிடங்கள் நிறையவே இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் படிக்கலாம்.
இப்போ நான் என்ன சார் பண்ணும் அப்படின்ற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா தொடர்ந்து படிக்கணும், அது மட்டும் விட்டுறாதீங்க சரிங்களா. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் படிச்சிங்க இல்லையா, இப்போ போலீஸ்க்கு பியூசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய பேர். அவங்க மட்டும்தான் வந்து எக்ஸாமில் கம்மியான மார்க் வாங்கியிருப்பீங்க. ஆரம்பத்தில் இருந்து லாஸ்ட் பிசி எக்ஸாம் முடிஞ்சு இல்லையா, அப்புறந்தே பிசியை டார்கெட் பண்ண எல்லாரும் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. கடைசி நேரத்தில் இல்லை குறைந்த நாட்கள் மட்டுமே படிச்ச மாதிரி தான் மார்க் ஓரளவு கம்மியாக வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தது அப்படின்றத நீங்களே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம், நம்ம அந்த தவறு எப்படி திருத்திக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அந்த அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. உங்களை நீங்களே சுய மதிப்பீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக அடுத்து இந்த தேர்வுகள்லாம் வரப்போது நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. டெய்லி மேக்ஸ் போட்டு பாருங்கள், டெய்லி சயின்ஸ் புக் எடுத்து படிங்க சரிங்களா. குரூப் 4 படிக்கிறவங்க தமிழ் அதே போல் ஜிஎஸ் மேக்ஸ் இது தாராளமாக படிங்க சரிங்களா. டெய்லியும் படிச்சுட்டு வாங்க. ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்குலாம் வந்து பிளானே கொடுத்துருப்போம், அந்த பிளானை ஃபாலோ பண்ணிட்டு கூட நீங்கள் படிச்சுட்டு வரலாம் சரிங்களா. ஸோ போலீஸ் எக்ஸாம் படித்த சார் மார்க் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தைரியமாக வந்து பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அரசு வேலை வாங்க முடியும். ஏன்னா நீங்கள் ஓரளவு படிச்சிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். உங்களுடைய அடுத்த டார்கெட் என்ன, அந்த டார்கெட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க சரிங்களா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தொடர்ந்து படிங்க. டெய்லியும் ஒரு 4 hours படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல போஸ்டிங்கில் நீங்கள் போய் உட்கார முடியும் சரிங்களா. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டெய்லியும் படிச்சுட்டே வாங்க. படிக்கிறத தவிர மற்ற விஷயங்களுக்கு செலவிடக்கூடிய நேரங்களை குறைச்சிக்கோங்க. டெய்லி படிங்க, அதை மட்டும் செய்யுங்க. எந்த எக்ஸாம் வந்தாலையும் நீங்கள் எலிஜிபிள் ஆகக்கூடிய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஏன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தாவே நிறைய எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. உங்களால் நல்லாவும் படிக்க முடியும். உங்களுக்கு அந்த திறமைகள் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் தேர்வு அறை சரிங்களா. எக்ஸாம் வரும்போது உங்கள் திறமையை காட்டுங்க சரிங்களா. இப்போ அதற்கான ஆயத்தம் செய்ய ஆரம்பிங்க, அதற்கான பயிற்சிகளில் ஈடுபடுங்க. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க சரியா. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவர் மீதும் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வேலை வாங்குவீங்க. ஸோ தொடர்ந்து படிங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் ஆர்ஷி வரும். நன்றி, வணக்கம்.